இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதைங்க. அடுத்து என்னன்னு நம்ம ஆர்வத்தை தூண்டுற கதை. நிச்சயமாக அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க. சரிங்க, கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் வேலன் மற்றும் முத்து என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். வேலனுக்கு எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து மீள்வதற்குள் மற்றொரு பிரச்சனை முன்வந்து நிற்கும். முத்துதான் அவ்வப்போது கை கொடுத்து அவனை மீட்டு வருவான். இருவரும் ஏதாவது தொழில் செய்து பணம் சம்பாதித்து கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாழலாம் என்று நினைத்தார்கள். அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க வேலை எதுவும் செய்ய தெரியாது. வியாபாரம் செய்ய மூலதனம் வேண்டும். எனவே இருவரும் தங்கள் பழைய வீடுகளை விற்று வாசனை திரவியங்களை வாங்கி பல பாட்டில்களில் நிரப்பி எடுத்துக்கொண்டு அவற்றை விற்க ஊர் ஊராக கிளம்பினார்கள். வேலன் கிழக்கு பக்கமாக சென்றான். காட்டில் வெகு தூரம் சென்று இருட்டும் போது காட்டை கடந்து விட்டான். ஆனால் அதற்குள் அவன் உடல் வியர்த்து போய்விட்டது. தன் உடையும் உடலும் வியர்வை நாற்றம் அடிப்பதை கண்டான். வாசனை பொருள் விற்பவன் என்றால் அவன் சென்றாலே கூடவே வாசனை ஜம் என்று வீச வேண்டாமா? எனவே வேலன் ஒரு மரத்தடியில் தன் பெட்டியை வைத்து உட்கார்ந்து அதனை திறந்தான். ஒரு அத்தர் பாட்டிலை எடுத்து அதற்குள் பஞ்சை விட்டு அத்தரில் நனைத்து தன் ஆடைகளில் தடவினான். அப்போது அந்த மரத்தின் கிளைகள் ஆடின. ஒரு மிகப்பெரிய பெண் உருவம் வேலன் முன் தோன்றி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அது ஏதோ ஒரு பிசாசு என்று யூகித்து கொண்ட வேலன், தெரியவில்லையா, அத்தர் பூசிக் கொண்டிருக்கிறேன் என்றான். உடனே அந்த உருவம், எனக்கும் கொஞ்சம் பூசிவிடு என்றது. வேலனும், உனக்கு நான் பூசுவதா? நீயே மிகச் சிறிய உருவமாகி இந்த அத்தர் பாட்டிலுக்குள் நுழைந்து விட்டு வெளியே வந்தால் உன் உடல் முழுவதும் அத்தர் இருக்கும் என்றான். இதை கேட்ட பிசாசு சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவன் திறந்து வைத்த அத்தர் பாட்டிலுக்குள் நுழைந்தது. வேலன் சட்டென மூடியை எடுத்து அந்த பாட்டிலை மூடி பெட்டிக்குள் வைத்தான். பிறகு பெட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு கிராமத்தை அடைந்தான். அங்கு ஒரு வீட்டில் படுத்து தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து தன் பெட்டியுடன் தலைநகரை நோக்கி நடந்தான். 2 நாட்களுக்கு பிறகு தலைநகரையும் அடைந்தான். அவன் அரசனை சந்தித்து தன்னிடம் உயர் ரக வாசனை திரவியங்கள் உள்ளதாக கூறி அரசகுமாரியின் கல்யாணத்திற்கு அவை தனது பரிசுகளாக இருக்கட்டும் என்று தன் பெட்டியையே வைத்தான். அரசனும் உடனே தன் மகளை வரவழைத்தான். அவளும் அந்த பெட்டியை திறந்து ஒரு பாட்டிலை எடுத்து அதன் மூடியை திறந்து வாசனை பார்த்தாள். மறுநிமிடமே அவள் பேய் பிடித்தவள் போல, அடடே, எனக்கு கல்யாணம் கல்யாணம் டும் 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 என்று கத்திக்கொண்டே உள்ளே சென்றாள். நன்றாக இருந்த தன் மகள் திடீரென்று புத்தி மாறி கத்துவதற்கு காரணம் வேலன் கொண்டு வந்த வாசனை பொருள்தான் என்று முடிவு செய்து அரசன் வேலனை உடனே சிறையில் அடைக்குமாறு கட்டளையிட்டான். அப்போதுதான் வேலனுக்கு விஷயம் புரிந்தது. அரசகுமாரி எடுத்த பாட்டிலுக்குள் பிசாசு இருந்திருக்கிறது. அவள் அதை எடுத்து மூடியை கழற்றியதும் அந்த பிசாசு வெளியே வந்து அவளை பிடித்து கொண்டு விட்டது. அதை விரட்ட வேண்டுமே. உடனே வேலன் அரசனுக்கு தான் அரசகுமாரியை குணப்படுத்துவதாக செய்தி அனுப்பினான். அரசனும் அவனை வரவழைத்து, நீ எப்படி குணப்படுத்துவாய் என்று கேட்டான். வேலனும், அரசே, அரசகுமாரியை ஒரு பிசாசு பிடித்து கொண்டிருக்கிறது. அதை நான் ஒரு அத்தர் பாட்டிலில் அடைத்து வைத்திருந்தேன். அந்த பாட்டிலை எடுத்து அரசகுமாரி மூடியை திறந்து விட்டாள். எனவே அதனுள் இருந்த பிசாசு அவளை பிடித்து கொண்டு விட்டது. நான் அரசகுமாரியை பிடித்த பிசாசை விரட்டுகிறேன். இதற்காக நீங்கள் உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்றான். இதை கேட்ட அரசன் கோபம் கொண்டு, அடே, என் மகளை மணக்கவா இப்படி சூழ்ச்சி செய்தாய்? இன்றிலிருந்து 8வது நாள் இவனை தூக்கிலிட்டு கொல்லுங்கள் என தன் வீரர்களுக்கு கட்டளையிட்டான். முத்துவுக்கு வேலன் அரசனிடம் அகப்பட்டு தூக்கு தண்டனை பெற்ற தகவல் தெரிந்தது. அவன் ஓடோடி தலைநகருக்கு வந்தான். அவன் வேலனை சந்தித்து எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொண்டான். அவன் அரசனை உடனே சந்தித்து தான் அரசகுமாரியை குணப்படுத்துவதாக கூறினான். அரசனும், நீயும் என் மகளை கல்யாணம் செய்து கொடு என்று கேட்கப் போகிறாயா என்று ஏளனமாக கேட்டான். முத்து, இல்லை இல்லை, என்னை அவள் முன் பேச விடுங்கள். நான் என்ன சொன்னாலும் யாரும் குறுக்கிடக்கூடாது. மேலும் எனக்கு ஒரு ஆள் உயரமுள்ள கண்ணாடி ஜாடி ஒன்றை மூடியோடு கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அரசனும் அப்படிப்பட்ட ஜாடியை கொடுத்தார். முத்து அந்த ஜாடியை கொண்டு போய் அரசகுமாரியின் முன் வைக்க சொன்னான். பிறகு அங்குள்ள வீரர்களிடம், இந்த அரசகுமாரியை இந்த ஜாடிக்குள் போட்டு மூடி 6 மாத காலம் மண்ணுக்குள் புதைத்து வையுங்கள் என்று உரக்க கத்தினான். மறுநிமிடமே அரசகுமாரி ஆ என்று அலறி கீழே விழுந்தாள். அவளை பிடித்திருந்த பிசாசு தான் மறுபடியும் சிறைப்பட்டிருக்க வேண்டுமே என்ற பயத்தில் அரசகுமாரியை விட்டுவிட்டு ஓடிவிட்டது. அரசகுமாரியின் மயக்கம் தெளிய சற்று நேரமாயிற்று. அவளும் சுயநினைவுக்கு வந்ததும் பழையபடி நன்கு பேசினாள். அரசன் மிகவும் மகிழ்ந்து போய் முத்துவுக்கு நிறைய பரிசுகள் கொடுத்தான். மேலும் முத்து வேண்டியபடி வேலனின் தண்டனையும் ரத்து செய்து அவனையும் விடுதலை செய்தான். அவனுக்கும் பரிசுகள் கொடுத்தான். 2 நண்பர்களும் அரசன் கொடுத்த பரிசுகளோடு தங்கள் ஊருக்கு திரும்பி வந்தனர். அவர்கள் நல்ல வீடுகளை வாங்கி கல்யாணம் செய்து கொண்டு
சுகமாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.